வாங்க. வா சம்பந்தி. வணக்கம். வாங்க வாங்க சம்பந்தி. வணக்கம் சம்பந்தி. வணக்கம் மாப்பிள்ள. வானதி, ஏன் தனியா நிக்கிற? இங்க வா. புதிய இடமா இருக்குல்ல, அதுதான் தயங்குறா. என்ன சம்பந்தி, ஏன் இவ்வளவு லேட்டு? எல்லாம் இவளாலதான். ஊருக்கு கிளம்புற சமயத்துல கோயிலுக்கு போறேன் அது இதுன்னு சொல்லி நேரத்தை கடத்திட்டான். அதான் வீட்டுல இருந்து புறப்படுறதுக்கே நேரமாயி போச்சு. என்னங்க நீங்களே சொல்லுங்க சம்பந்தி. இவ்ளோ பெரிய நல்ல காரியத்துக்காக வரோம். இது எந்த தடங்களும் இல்லாம நல்லபடியா நடக்கணும்னு சாமி கிட்ட போய் முறைப்படி வேண்டிட்டு வந்த. அத போய் எப்படி சொல்றாரு பாருங்க. ஆமாமா, கல்யாண விஷயத்துல சம்பந்தி அம்மாவுக்கு தெரியாத முறையா? அவங்க எப்பவுமே இப்படிதான். எதை செஞ்சாலும் கொஞ்சம் கவனமாவே தான் செய்வாங்க. எப்படியும் நல்ல நேரம் முடியறதுக்குள்ள வந்துட்டீங்கல்ல, வாங்க எல்லாரும் உள்ள போலாம். வாங்க சம்பந்தி. வா. வாங்க. அம்மா நில்லுமா. ஏமா அவங்க உன்னை குத்தலா பேசிட்டு போற மாதிரி தெரியல. பேசிட்டு ஆர்த்தி, எவ்வளவு வேணா பேசிட்டு. இது எல்லாத்தையும் நான் உனக்காக தானே பொறுத்துக்கிட்டு இருக்கேன். கல்யாணம் மட்டும் நான் நினைக்கிற மாதிரி நடந்து இந்த ராஜராஜேஸ்வரி கோட்டைக்கு நீ ராணியாவா? நீ வந்ததுக்கு அப்புறம் இவ்ளோ பேச்சு பேசுற அந்த ராஜராஜேஸ்வரிய நான் என்ன ஆட்டு ஆட்டி வைக்கிறேன்னு பாரு. உட்காரு. இல்ல பரவாயில்லம்மா. உட்காரு. நீ பரவாயில்ல, உட்காருமா. உட்காரு. சரியா உட்காரு. எப்படி உங்க முன்னாடி உங்க மனைவி உட்கார மாட்டாங்களோ அது மாதிரி என் மருமகளும் சொல்றா. இதுக்கு முன்னாடி நாங்க எப்ப வீட்டுக்கு வந்தாலும் மாப்பிள்ள ஏதாவது ஒரு வேலையா பிஸியா ரூமுக்குள்ளே இருப்பாரு. இப்பதான் முதல் முறையா வாசல்ல வந்து இறங்கும் போதே மாப்பிள்ளைய பார்க்க முடிஞ்சுச்சு. சம்பந்தி, இன்னும் கொஞ்ச நாள் அவன் ஆபீஸ் வேலை பார்க்க கூடாதுன்னு அவன் கைய கட்டி போட்டு வச்சிருக்கேன். நீங்க எல்லாரும் இந்த கெஸ்ட் ஹவுஸ்லயே தங்கிக்காங்க. இங்க உங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளும் ரெடி பண்ணிட்டேன். என்னப்பா இது, 4 பேருக்காக இவ்ளோ பெரிய வீடு ஏற்பாடு பண்ணணுமா என்ன? ஏதாச்சும் சின்ன இடமா பாத்திருந்தாலே போதுமே. இதுக்கே இப்படி சொன்னா எப்படி வானதி? நாங்க முதல்ல நீங்க தங்குறதுக்கு ஸ்டார் ஹோட்டல்ல ஷூட் ரூம் புக் பண்ணலாம் தான் நினைச்சோம். ஸ்டார் ஹோட்டலா? ஆனா அங்க இருந்து மண்டபத்துக்கோ இல்ல நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கோ சிரமமா இருக்குமேனு தான் உங்களுக்காக இந்த கெஸ்ட் ஹவுஸே ரெடி பண்ணோம். எதுக்குமா இதெல்லாம்? அவங்க விருப்பத்துக்கு ஏதோ செய்யறாங்க, நீ ஏமா அத வேணான்னு சொல்ற? என்ன சம்பந்தி அப்படி பாக்குறீங்க? உள்ள போய் சுத்தி பாருங்க, போங்க. வானதி, நீயும் போயிட்டு வா. இல்லப்பா பரவாயில்ல, இருக்கட்டும். அவ இப்படிதான் சம்பந்தி, எல்லாத்தையும் வேணான்னு சொல்வா. நாங்க போய் பாத்துட்டு வரோம். சரி, போயிட்டு வாங்க. இத வச்சுக்கோங்க. வா போலாம். ஆர்த்தி, ஒரு காஃபி போடுறதுக்கு உனக்கு இவ்ளோ நேரமா? அது ரெடியாச்சா இல்லையா? இத்தனை நாளா வாய் நிறைய அண்ணி அண்ணின்னு என்ன கூப்பிட்டுட்டு இப்ப அந்த வானதி உனக்கு முக்கியமானதும் மரியாதை இல்லாம பேர் சொல்லி கூப்பிடுற அளவுக்கு வந்துட்டல. ஆர்த்தி, உன்னதான் கேக்குறேன், காஃபி ரெடியா இல்லையா? ரெடி ஸ்வேதா. அங்க அம்மா உன் காஃபிக்காக தான் வெயிட்டிங். சீக்கிரம் கொண்டு போய் குடுப்போ. இரு, எனக்கான காஃபி நானே எடுத்துக்கிறேன். என்னாச்சு? என்னாச்சுன்னு? ரொம்ப சுடுதா என்ன? சூடுதான், அதான் வாயில வைக்க முடியலன்னு நினைக்கிறேன். அப்ப மத்தபடி எல்லாம் ஓகே தானே? அது ஆர்த்தி, சரி இரு. ஹலோ ஹலோ ஹலோ, போட்டுட்டமா? நீயே போட்டியா? என்ன நம்ம முழுசா சொல்லி முடிக்கிறதுக்குள்ள கிளம்பிட்டா? இவ்ளோ கேவலமான காஃபி அம்மா குடிச்சு பாத்துட்டு என்ன சொல்ல போறாங்கன்னே தெரியலையே. அத்தை இந்தாங்க. வந்தவங்களுக்கு குடுமா? சரிங்க அத்தை, இந்தாங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ்.
வானதிக்கு அவளுக்கும் சேர்த்துதான் அத்தை கொண்டு வந்தேன். அப்ப கொடு, வாங்கிக்கோ. ம். இந்தாங்க அத்தை. குடி. ம். அடி பாவி, என்னடி காஃபி இது? என்னாலேயே குடிக்க முடியலையே ஆண்டவா. இவங்கெல்லாம் எப்படி குடிக்கிறாங்க? என்ன இந்த அம்மா இப்படி ரசிச்சு குடிச்சிட்டு இருக்கு? ஒருவேளை இவங்களுக்கு மட்டும் வேற காஃபி போட்டு கொடுத்துட்டாலோ? நமக்கு மட்டும் வேற காஃபியா? என்ன இது, எல்லாரும் சகிச்சுக்கிட்டு அந்த காஃபியை குடிக்கிறப்போ அம்மா மட்டும் ரசிச்சு குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா காஃபி அப்படியே வச்சுட்ட? இல்ல மேடம், போதும், நாங்க கிளம்புறோம். மத்த டீடைல்ஸ்லாம் நான் போன்ல கலெக்ட் பண்ணிக்கிறேன். போயிட்டு வரேன் மேடம். வர்றவங்களுக்கு எல்லாம் இப்படி ஒரு காஃபி போட்டு கொடுத்தா எவனோ வீட்டு பக்கமே வரமாட்டான். அத்தை, காஃபி நல்லா இருக்கா? அவங்க சும்மா இருந்தாலும் இவ சும்மா இருக்க மாட்டேங்கிறானே. நீ கொடுத்த காஃபி ரொம்பவே நல்லா இருக்கு ஆர்த்தி. ம். பெரிய மனசுதான். உன் கையால இப்படி ஒரு காஃபியை குடிப்பேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. உண்மையிலேயே ரொம்ப பிரமாதமான காஃபியா இருக்கு. தேங்க்ஸ். அம்மா, யார் வீடுமா அது? உள்ள வாப்பா, உனக்கே தெரியும். ஓ, இன்றைய ராசிபலன். சிறப்பான அனுகூலம், மகாலட்சுமி வருகை. பாருடா, நல்லதா இருக்கு. அட, வா 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 வா. வணக்கம். 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 உட்காருமா. இருக்கட்டும். லட்சுமி, யார் வந்திருக்கான்னு பாரு. நல்லா இருக்கியாம்மா? நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். ஹேய் ராஜிகண்ணா, அச்சுச்சோ எப்படி இருக்க? எவ்வளவு வருஷம் ஆச்சு பார்த்து இல்லைங்க. உன்னை பார்க்கவே முடியல. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா, நல்லா இருக்க. உட்காருமா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா. நல்லா தீர்க்காயுசா இரு. உட்காருமா, உட்காருங்க. சரி, உட்காருங்க உட்காருங்க. அப்புறம் முன்னெல்லாம் அடிக்கடி வீட்டுக்கு வருவ, இப்போ உன்னை பாக்குறதே அபூர்வமா இருக்கு. அதுவும் ஹஸ்பண்டோட வந்திருக்க. அவளை என்ன நீ முதல் தடவையா பார்த்த ராஜேஸ்வரி நான் நினைச்சிட்டு இருக்க? மேடம் இப்போ சவுத் இந்தியால நம்பர் 1 பிசினஸ் உமன். அவங்களுக்கு இருக்கிற பிஸியான ஷெட்யூல்ல அடிக்கடி இங்க வந்து போயிட்டு இருக்க முடியுமா சொல்லு? சார், எனக்கு உங்களை விட பிசினஸா முக்கியம். என்ன பாக்கணும்னு ஒரு போன் பண்ணிருந்தீங்கன்னா ஓடி வந்து உங்க வீட்டு வாசல்ல நின்னு இருக்க மாட்டேன். கார்த்திக், நான் அடிக்கடி என்னோட கார்டியன், எனக்கு காட்ஃபாதர் மாதிரின்னு ஒருத்தர சொல்லுவேன்ல, அது சார் தான். ஹலோ அங்கிள். இவங்க சாரோட வைஃப். ஓ, ராஜேஸ்வரி, நீ எங்களை அறிமுகப்படுத்துறதெல்லாம் சரிதான். ஆனா இந்த யங்மேன் யாருன்னு நீ சொல்லவே இல்லையே. சார், என் பையன் கார்த்திக். கார்த்திகா? அடையாளமே தெரியலமா. கார்த்தியா? எப்படி பார்க்க? நான் நல்லா இருக்கேன் அங்கிள். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. அதெல்லாம் வேண்டாம், நல்லா இருப்பா, நல்லா. உன்னை ஒரே ஒரு தடவை சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்த்தது. அதுக்கப்புறம் இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் பாக்குறேன். நானும் சின்ன வயசுல இருந்தே உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், தவிர இப்பதான் விவரம் தெரிஞ்சு உங்களை முதல் தடவையா மீட் பண்றேன் அங்கிள். அம்மா உங்களை பத்தி அடிக்கடி ஏதாச்சும் சொல்லிட்டே இருப்பாங்க. பிசினஸ் விஷயமா எந்த ஒரு புது ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் உங்களை மனசுல நினைச்சுக்கிட்டு உங்க பிளெஸிங்ஸோட தான் ராஜேஸ்வரி ஆரம்பிப்பா. உங்க மேல அப்படி ஒரு மரியாதை அவளுக்கு. இதெல்லாம் நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியணுங்கிறது கிடையாது. வாழ்க்கையில எதிர்பாராம நாம சந்திக்கிற சில மனுஷங்க காலப்போக்குல நமக்கு ரொம்ப வேண்டியவங்களா போயிடுறாங்க. அப்படிதான் எங்களுக்கு ராஜேஸ்வரியும் ராஜேஸ்வரிக்கு நாங்களும்.
என்னங்க காஃபி குடிக்கிறீங்களா? இருக்கிற டென்ஷன்ல நீ வேற காபியை குடிக்கிறியா கருப்பட்டியை திங்கறியான்னு. ஏங்க என்னாச்சு? என்ன ஆகல, வெறுப்பேத்துறதையே வேலையை வச்சுட்டாலேறாங்க சில பேர். என்னாச்சு? ஏன் இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? அந்த மகாராணி ராஜேஸ்வரி வீட்டுக்கு வர்றாங்களா, அதுவும் அவங்க பையன் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்கிறதுக்காகவா. எரிஞ்சிட்டு இருக்கிற நெருப்புல என்ன ஊத்த வர்றாங்க. விடுங்க, இதெல்லாம் நினைச்சு டென்ஷன் ஆயிட்டு இருக்காதீங்க. எப்படி டென்ஷன் ஆகாம இருக்க முடியும்? நம்ம பொண்ணுக்கு அவங்க பையனை கேட்டப்பவே கட்டி வச்சிருந்தா அவங்க தலையில உள்ள கிரீட இறங்கிருமோ? நம்ம பொண்ணை கட்டி இருந்தா நாமளாவது நிம்மதியா இருந்திருப்போம். அதெல்லாம் முடிஞ்சு போன கதை, அத பத்தி எங்க பேசிட்டு இருக்கீங்க? அவங்க பையன் கார்த்திக் கல்யாணத்துக்கு முன்னாடியே நம்ம பொண்ணு கல்யாணத்தை முடிச்சு காட்டுறேன்னு இறங்கி எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணா கடைசியில நம்ம பொண்ணு சொதப்பிட்டா. வேணும்னே வெறுப்பேத்துற மாதிரி வீடு தேடி பத்திரிக்கை வைக்க வந்துகிட்டு இருக்காங்க. இத பாருங்க, நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க? சாதாரணமா மரியாதை கூட வரலாம்ல. அந்த மரியாதை நம்ம மேல அவங்களுக்கு இருந்திருந்தா நம்ம பொண்ண அவங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. வந்துட்டாங்க. ஓகே வாங்க. வணக்கம். வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். என்ன சாப்பிடுறீங்க? எங்களுக்கு ஒண்ணு வேண்டாம், இப்பதான் வீட்டுல சாப்பிட்டு. என்னங்க, என் பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம். அவசியம் நீங்க குடும்பத்தோட வந்து மணமக்களை ஆசீர்வாதம் பண்ணணும். அவசியம் வர்றோங்க. கல்யாணத்துக்கு வந்துடணும், ரிசப்ஷனுக்கும் அவசியம் வந்துடணும். கண்டிப்பா வந்துடுறாங்க. நீங்க உட்காருங்க. எனக்கே கஷ்டமா தான் இருந்துச்சு. பொண்ணுக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணி நின்னு போன நேரத்துல நான் வந்து பத்திரிக்கை நீட்ட கொஞ்சம் நெருடலா தான் இருந்துச்சு. ஆனா மனசு கேட்கல. ஏதோ தலைக்கு வந்தது தலப்பாகையோட போச்சுங்கிற மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் மனஸ்தாபம் அது இதுன்னு எதுவும் ஆகாம முன்னாடியே நடந்ததுன்னு நினைச்சுக்கணும். நிச்சயமா இதை விட ஒரு நல்ல சம்பந்தமா உங்க பொண்ணுக்கு அமையும். அதனால்தான் இது தட்டி போயிருக்கு. நாங்களும் அதை நினைச்சுதான் மனசை தேத்திட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தருக்கும் நேரம்னு ஒண்ணு இருக்க, கடவுளோட அனுக்கிரகம்னு ஒண்ணு இருக்க. அது படிதாங்க எல்லாமே நடக்குது. நம்ம கையில என்ன இருக்கு? மருமக வானத்தை. ஓ, கல்யாண பொண்ணா? உட்காருமா. இல்ல சார், பரவாயில்ல, இருக்கட்டும். நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா? திடீர்னு உங்க அத்தை என்ன இன்ட்ரோ கொடுக்கறதுனால நான் யாரு என்னன்னு தெரியாம தானே யோசிக்கிறேன். எங்களுக்குள்ள ரத்த சொந்தம் எதுவுமே இல்லைன்னா கூட ராஜேஸ்வரி எனக்கு பொண்ணு மாதிரி. மாதிரி என்ன மாதிரி? அவ எனக்கு பொண்ணே தான். வானதி, சார் எனக்கு எவ்வளவு முக்கியமானவர்னு தெரியுமா? இவரை நான் சந்திக்காம இருந்திருந்தா இந்நேரம் என் வாழ்க்கை எப்படியோ திசை மாறி போயிருக்கோம். என்னை மேற்கொண்டு படிக்க வச்சதுல இருந்து நான் சொந்தமா பிசினஸ் ஆரம்பிச்சு என்னை கைட் பண்ணது வரைக்கும் எல்லாமே இவர்தான். இவர் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு சொசைட்டில நான் இவ்வளவு பெரிய ஆளா வந்திருக்கவே முடியாது. சின்ன வயசுலயே அப்பா அம்மாவை இழந்த எனக்கு சார் தான் காட்ஃபாதர். உன் அத்தை என்னை பத்தி ரொம்ப அதிகமாவே சொல்றாமா. உன் அத்தைக்கு நான் சப்போர்ட் பண்ணதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவளோட உழைப்பும் வாழ்க்கையில எப்படியாவது முன்னுக்கு வந்துடணுங்கிற அவளோட வெறியும் தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு ராஜேஸ்வரிய உயர்த்தி வச்சிருக்கு. சரிதான் சார். இருந்தாலும் அதுக்கான பாதையை அமைச்சு கொடுத்தது என்னவோ நீங்க தானே சார். என்ன கேட்டா ஒருத்தவங்களுக்கு இருக்கிற திறமைய விட அதை நிரூபிக்கிறதுக்கு அடுத்தவங்க கொடுக்கற வாய்ப்பு ரொம்ப வசந்தது. அப்படி பாக்குறப்போ எங்க அத்தைக்கு நீங்க ரொம்ப வசந்தவங்க தான். நமக்கு கிடைச்ச இந்த ஒரு பிறவிய எப்படி வேணாலும் வாழலான்னு இருக்கு, இப்படிதான் வாழணும்னு இருக்கு. அப்படி வாழ்க்கையில ஒரு லட்சியத்தோட இருந்த எங்க அத்தைக்கு நீங்க செஞ்சது ரொம்ப பெரிய உதவி. இன்னைக்கு அத்தை நடத்துற கம்பெனினால 1000 குடும்பம் நல்லா வாழுதுன்னா அதுக்கான புண்ணியம் உங்களையும் வந்து சேரும். நல்லா பேசுறம்மா. ராஜேஸ்வரி, நான் சின்ன வயசுல உங்ககிட்ட பார்த்த நிதானத்தையும் பக்குவத்தையும் அப்படியே உன் மருமக கிட்டையும் நான் பாக்குறேம்மா.
ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து பொண்ணு எடுத்திருந்தாலும் உனக்கு ஏத்த மாதிரி ஒரு மருமகளை தான் நீ செலக்ட் பண்ணிருக்க. இப்படி ஒரு பொண்ணு உனக்கு மருமகளா வர்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்மா. நீங்க மனசார என் மருமகளை பத்தி இதெல்லாம் சொல்லி நான் கேக்குறதுல எனக்கும் ரொம்ப சந்தோஷம். திரும்ப ரிட்டர்ன் போகணும். நான் உனக்கு கால் பண்றேன். சரி, ஓகே, கால் பண்ணுங்க. வானதி, சார் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. சரிங்கம்மா. நல்லா இருமா. நீ நினைச்சதை விட உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்குமா. நல்லா இருக்கு. ஏமா அவளை தனி ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க? பின்ன அவ செஞ்ச காரியத்துக்கு இங்க எல்லார் முன்னாடியே வச்சு கேட்க முடியுமா? அதான் தனியா கூட்டிட்டு போய் பேச்சுவார்த்தை நடத்தலான்னு போயிருப்பாங்க. பாரு, இப்ப அந்த அண்ணாக்கு அவங்க அந்தஸ்துக்கும் தகுதிக்கும் இவ தகுதியானவ இல்லைன்னு புரிஞ்சிருக்கும். பேச்சுவார்த்தை தான் நடத்துறீங்க, நம்ம வேடிக்கை பாப்போம். ஏய், வர வர வர. என்னம்மா இது? வானத்தையோட உள்ள போயிட்டு இப்போ அத்தை மட்டும் தனியா திரும்பி வராங்க. இந்த மாதிரி ஒரு மருமகளை எல்லாருக்கும் முன்னாடி காமிக்கிறதுக்கு அந்த ராஜேஸ்வரி அம்மாக்கு கூச்சம் வந்துருச்சோ என்னமோ. வராம நல்ல கூத்துடி. எத்தனை நாளைக்கு மருமகளை பூட்டி வச்சு வேடிக்கை பாக்குதுன்னு நானும் பாக்குறேன். வா போலாம். வாடா வாடா வாடா, வா சரக்கு அடிங்களா. வா சரக்கு ஊத்துறா, சீக்கிரம் ஊத்துறா. ஏய் மச்சான், பாத்து ஓபன் பண்றா. சீக்கிரம்டா. ஏய் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்துறா. ஏய் வெயிட் பண்ணுங்கடா, ஊத்துறேன். சீக்கிரம் ஊத்து. டேய் கரெக்ட்டா சீக்கிரம் ஊத்துறா. டேய் ஊத்துறா, நல்லா ஊத்துறா. ஏய் நீ ஊத்துறா. என்னடா பயங்கரமா பார் செட்டப்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க? பின்ன என்னடா, ஃப்ரைட் ரைஸ் பிரியாணி சாப்பிடுறதுக்கு வந்திருக்கோம். பேச்சுலர் பார்ட்டில இது இல்லாம எப்பறா? டேய் இதெல்லாம் அம்மாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? டேய் யாருக்கும் தெரியக்கூடாதுன்றா சரக்குல கூல் ட்ரிங்க்ஸ் கலந்து அடிச்சிட்டு இருக்கோம். ஏய் அப்பாடா. ஐயோ என்னடா? பின்னாடி வைங்கடா. டேய் எடுத்து விடா. டேய் உள்ள எடுத்து விடா. என்னங்கடா, என்ன பார்த்ததும் ஏதோ பின்னாடி மறைக்கிற மாதிரி தெரியுது. என்னது? அது ஒண்ணு இல்லப்பா. என்ன பார்த்து மறைக்கிறப்பவே அது எப்பேற்பட்ட கூல் ட்ரிங்க்ஸ் எனக்கு புரியுது. ஐயோ உங்க வீட்டு பொண்ண எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவதான் என் மருமக வானதி. என் பையனுக்கும் வானதிக்கும் கல்யாணம் நிச்சயமானதுல இருந்து இப்ப வரைக்குமே என் வீட்டு மருமகளா வாழ போறத யார்கிட்டயும் காட்டிக்கிட்டது கிடையாது. ஆர்த்தி கிளம்பலாமா? வா போலாம். வா ஆர்த்தி, என்ன நம்பி வா. நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறேன்னு என்ன கூட்டிட்டு வந்து என்ன அழ வச்சுட்டல்லம்மா. ஆர்த்தி, நான் என்னடி பண்ண? நீ இன்னும் எதுவுமே பண்ணாம இருக்கிறதாம்மா பிரச்சனையே. இப்ப கூட வானதி தான் என்னோட மருமகனை அத்தை எல்லாரும் முன்னாடி அறிவிச்சிட்டு போயிருக்காங்க. இன்னொரு பக்கம் வானத்தையும் அவரும் ஜோடி சேர்ந்து ஆடுறத கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த வீட்டு மருமகளாகி இந்த சந்தோஷம், இந்த கொண்டாட்டம் இதெல்லாம் நான் அனுபவிக்க வேண்டியதுமா. இது எல்லாத்தையும் அந்த வேலைக்காரி அனுபவிக்க விட்டுட்டு நீ இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியம்மா. ஆர்த்தி, இதுல அவசரப்பட்டு எதுவும் செய்ய முடியாதுமா. நீயும் பாத்துட்டு தானே இருக்க. நானும்
நானும் கிடைக்கிற கேப்ல எல்லாம் அந்த வானத்துக்கு வீட்டு வைக்கிறதுக்கு ஏதோ ஒரு முயற்சி பண்ணிட்டு தானே இருக்கேன். ஆனா நம்ம நேரமோ இல்ல அவ நேரமோ தெரியல, நம்ம எடுக்கிற எல்லா முயற்சியும் நடக்காமலே போய்கிட்டு இருக்கு. அதானே இப்ப பிரச்சனையாவே இருக்கு. நிச்சயதார்த்தம் ஆகி இப்ப வரைக்கும் நமக்கு கிடைச்ச எத்தனையோ சந்தர்ப்பத்தை நம்ம வீணடிச்சிட்டோமா. இதுக்கு மேல பொறுமையா இருந்து யோசிக்கிறதுக்கெல்லாம் நமக்கு நேரமே கிடையாதுமா. இந்த வீட்டுக்கு நான் மருமகள் ஆகணும்னா இந்த கல்யாணத்தை நிறுத்த பெருசா நம்ம ஏதாச்சும் பண்ணியே ஆகணுமா? அதுவும் உடனே பண்ணணும். கண்டிப்பா பண்ணத்தான் போறான் ஆர்த்தி. மருது எதுக்கு இப்ப ஊர்ல இருந்து வந்திருக்கான்? அவனை வச்சு ஒரு பெரிய விஷயத்த நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். நீ வேணா பாரு, கண்டிப்பா இது நடக்கும். நீ அழாத ஆர்த்தி. அந்த ராஜேஸ்வரி அம்மா தான் நினைச்ச மாதிரியே எல்லாம் கைகூடி வந்துட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்குல்ல, நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. இது எல்லாமே கண்ணிமைக்கிற நேரத்துல அவங்க கையை விட்டு போகத்தான் போகுது. ஆர்த்தி, நீ ஆசைப்பட்ட வாழ்க்கைய உனக்கு அமைச்சு கொடுக்கறது இந்த அம்மாவோட கடமை ஆர்த்தி. அந்த கடமைய நான் சரியா செய்வேன், கண்டிப்பா செய்வேன் ஆர்த்தி. அவ்வளவுதானே, நான் பாத்துக்கிறேன் மருது. இது நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்யற வேலைத்த. இதுல யாராவது ஒருத்தர் சொதப்புனாலும் டோட்டலா எல்லாருமே மாட்டோம். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா அந்த வேலையில இறங்குவோம். அதை விட முக்கியம், இத நாம செய்யற வரைக்கும் யாருக்கும் எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாது. அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த கல்யாணத்துல ஆர்வமா இருக்கிற மாதிரியும், வானதிக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்க போகுதுன்னு நினைச்சு சந்தோஷப்படுற மாதிரியும் காட்டிக்குங்க. இன்ன வரைக்கும் அப்படிதான் நடிச்சிட்டு இருக்கேன். எல்லாம் உங்க ஆர்த்திக்குன்ற மாதிரி நினைச்சுக்கோங்க. உங்க நடிப்புனால எல்லாரையும் நம்ப வைக்கிற மாதிரி நீங்க பாத்து. வானதி, இது காஃபி இல்ல, அப்புறம் சுக்குமல்லி கஷாயம்மா. கஷாயமா? ஆமாமா, நேத்து ராத்திரி முழுக்க நீங்க இரும்பிக்கிட்டே இருந்த சத்தம் கேட்டுச்சு. எவ்வளவு சிரமத்தோட இரும்பிட்டு இருந்தீங்க. அதான் உங்களுக்குன்னு இந்த கஷாயம் போட்டு எடுத்துட்டு வந்தேன். காலையில எழுந்ததும் வெறும் வயித்துல இந்த சுக்குமல்லி கஷாயம் குடிச்சா ரொம்ப நல்லதுமா. ஜலதோஷம் இருமல்னு எதுவா இருந்தாலும் உடனே குணமாயிடும். ஒரு சாதாரண இருமலுக்கு ஏன் வானதி கஷாயம் அதுன்னு கொண்டு வர? நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியுமா? இப்ப இருக்கிற சூழ்நிலையில உடம்புல சின்னதா ஒரு பிரச்சனை இருந்தாலும் அத உடனே கவனிச்சிடணுமா. நீங்க முதல்ல இத குடிங்க, உடனே சரியாயிடும். கொஞ்சம் காரமா தான் இருக்கும், மிச்சம் வைக்காம குடிச்சிருங்க. பெருசா ஒண்ணும் இல்லப்பா, நேத்து பார்ட்டில நடந்ததுதான் பேசிட்டு இருந்தோம். நேத்து சம்பந்தி அம்மா அவங்க சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி உன்னை அவ்வளவு தூரம் கௌரவப்படுத்தி பேசுனதை பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சுமா.
ஒரு பொண்ணுக்கு எந்த சூழ்நிலையிலையும் தன்னை விட்டு கொடுக்காத மாமியார் கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய பாக்கியம். அந்த வகையில நீ பாக்கியசாலிமா. இன்னும் சரியா சொல்லணும்னா இத்தனை வருஷமா நான் உன்னை பாத்துக்கிட்டதை விட சம்பந்தியம்மா உன்னை நல்லாவே பாத்துக்குவாங்க. அதுல டவுட்டே இல்லப்பா. அம்மாக்கு என் மேல அவ்வளவு பாசம். அதுக்கு கைமாறா நான் என்ன செய்ய போறேன்னு எனக்கே தெரியல. அந்த வீட்டோட மூத்த மருமகளா இருந்து எல்லாத்தையும் பொறுப்பா பாத்துக்கிறத விட வேற என்ன கைமாறுமா பெருசா நீ அவங்களுக்கு செஞ்சிட போற? நம்ம கிட்ட இருந்து பணமோ நகையோ இல்ல வரதட்சணையோ எந்த ஒரு பொருளையும் எதிர்பார்க்காதவங்களுக்கு நீ முறையா அந்த குடும்பத்தை கட்டி காக்கணுங்கிறது மட்டும்தான் இந்த கல்யாணத்தை பத்தி அவங்களோட ஒரே எதிர்பார்ப்பா இருக்கும். அந்த எதிர்பார்ப்பை நீ ஏமாத்திடக்கூடாதுமா. இதெல்லாம் நான் உனக்கு சொல்லித் தரணுங்கிற அவசியம் இல்ல, இருந்தாலும் சொல்றேம்மா. இவங்க 2 பேரும் இங்க நின்னு என்ன ரகசியம் பேசுறாங்க? இந்தவா, இது அப்பாவோட அன்பு பரிசு. இத வாங்கி. என்னதுப்பா இது? முன்னாடி யாருக்கு தெரியாம திருச்சியில ஒரு இடம் வாங்கி போட்டுருக்கேன். அந்த இடத்தோட பத்திரம் இது. அந்த இடத்துல விவசாயம் பார்க்கணும்னோ இல்ல ஒரு வீடு கட்டி குடி போகணும்னோ எனக்கு பெருசா ஆசை இருந்தது இல்லம்மா. அந்த இடத்த வாங்கினதுல இருந்து எனக்கு இருந்த ஒரே எண்ணமெல்லாம் உன் கல்யாண சமயத்துல அதை வித்து உனக்கான நகை நட்டெல்லாம் வாங்கி சீர் செனத்தி இதெல்லாம் செய்யணுங்கிறது தான். வாங்க. வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. உட்காருங்க. தேங்க்யூ. தம்பியோட கல்யாண வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஆண்டவன் புண்ணியத்துல எல்லாம் நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷம். அப்புறம் தம்பியோட கல்யாணத்துக்கு தாலி செய்ய சொல்லிருந்தீங்க இல்லையா? அது ரெடி ஆயிடுச்சு. அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். அதுக்காக நகைக்கடை முதலாளி இவ்வளவு தூரம் வரணுமா? எவ்வளவு பிஸியான ஆளு நீங்க. இத வேற யாராச்சும் நம்பிக்கையான ஆள் கிட்ட கூட கொடுத்து விட்டுருக்கலாமே. மத்தவங்களுக்குன்னா பரவாயில்ல. ராஜேஸ்வரி அம்மா வீட்டு விசேஷத்துக்கு ஒரு நகை செஞ்சு கொண்டு வரும்போது அத நானே கொண்டு வந்து கொடுத்தாதுன்னா மரியாதையா இருக்கும். காலையில இருந்து மனசெல்லாம் இதே நினைப்பாதான் இருந்துச்சு. நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னும் தாலி வந்து சேரலையேன்னு அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். நீங்க வரலனா நாங்களே மதியம் கடைக்கு வந்து வாங்கிக்கலாம்னு இருந்தோம். மேடம், தாலி செய்யற வேலையெல்லாம் 3 நாளைக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு. ஆனா அத கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு நாள் கொஞ்சம் நல்லா இல்ல. அஷ்டமி நவமியா இருந்துச்சு. அதான் நல்ல நாள் பார்த்து இன்னைக்கு கொண்டு வந்தேன். ரொம்ப சந்தோஷம். இத பாருங்க, நானும் எவ்வளவோ கல்யாணத்துக்கு ஆர்டர் எடுத்து தாலி செஞ்சு கொடுத்திருக்கேன். ஆனா உங்க வீட்டு கல்யாணத்துக்கு செஞ்ச அளவுக்கு இவ்வளவு திருப்தியா இவ்வளவு ஸ்பெஷலான தாலிய நான் இதுவரைக்கும் செஞ்சதில்ல மேடம். ஒரு மாங்கல்யம் கிடையாது, 2 தீர்க்க சுமங்கலியோட மாங்கல்யம் சேர்ந்து திருமாங்கல்யம். உங்க அப்பாவோட அம்மா மாங்கல்ய நகையையும் உங்க அம்மாவோட அம்மா மாங்கல்ய நகையையும் உருக்கி அதுல கொஞ்சம் புது தங்கம் சேர்த்து இத செஞ்சிருக்கேன். குடு கார்த்தி. தாலி பார்க்க அழகா இருக்குல்ல? ஆமாப்பா. ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க. ரொம்ப அம்சமா இருக்கு. தேங்க்யூ சார். இந்தப்பா. இந்தாங்க. அதுவும் சரிதான். அமுதா, ஆர்த்தியையும் கவனமா கவனிச்சுக்கிட்டே இருங்க. அமுதா வானதி மேல அன்பா இருக்கிறதா சொல்றது உண்மையா இருக்கும்னு எனக்கு தோணல. உனக்கு நல்லபடியா எந்த குறையும் இல்லாம கல்யாணம் நடக்கணும். நீ காலத்துக்கும்
அந்த ராஜராஜேஸ்வரி அம்மா வீட்டுக்கு போய் சந்தோஷமா வாழணும். என்ன எப்படி ஒரு குண்டை தூக்கி போடுற? என் மனசுக்கு பட்டதை நான் சொல்றேன். கடவுளு இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி கொடுத்தா போதும். எத்தனையோ கல்யாணத்துக்கு நான் புரோக்கரா இருந்திருக்கேன். இது என் வீட்டு கல்யாணம் மாதிரி சந்தோஷமா இருக்குங்க. ஆனா ஏதோ ஒண்ணு என் மனசுல உறுத்திக்கிட்டே இருக்கு. அது என்னன்னு சொல்ல தெரியல. நம்பிக்கையோட இருப்போம். ராஜேஸ்வரி அம்மா இருக்காங்கல்ல, அவங்க பாத்துக்குவாங்க. கார்த்திக் விருப்பம் இல்லாம எப்படி கல்யாணம் நடக்கும்? கார்த்திக் அம்மாவுக்காக தன்னோட ஆசைகளை, எதிர்பார்ப்புகளை, ரசனைகளை மறைச்சு வச்சுக்க முடியும். அது எத்தனை நாள் முடியும்? கார்த்திக்க நான் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி வேற யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. கார்த்திக் என்கிட்ட வாய திறந்து என்ன காதலிக்கிறேன்னு சொன்னதில்ல. காதலிக்கிற எல்லாரும் ஐ லவ் யூ சொல்லிட்டா இருக்காங்க. அதுக்கு அவசியமும் இல்ல. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி பழகி பக்கத்திலே இருந்து 2 பேருக்கும் புரிதல் ஏற்படுறதுதான் காதல். இதெல்லாம் எனக்கும் கார்த்திக்கும் நடுவுல இருந்தது. அவரு தன்னோட அம்மாவோட ஆசைக்கு என்னையும் தன்னையும் பலி கொடுத்துட்டாரு. நான் இதை விட மாட்டேன். கல்யாணத்துக்கு போறேன். என்ன விட்டுட்டு எப்படி ஒரு நாட்டுப்புறத்தை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு கேட்க போறேன். எனக்கு செஞ்ச துரோகத்துக்கு உன் மனைவி கூட நீ சந்தோஷமா வாழவே மாட்டேன்னு சாபம் கொடுக்க போறேன். விட மாட்டேன். ஏண்டி இப்படி பேசுற? என்னால கார்த்திக்க மறக்க முடியாதுடி. கார்த்திக் இல்லாம என்னால வாழவே முடியாதுடி.